ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 9. திரிமூர்த்தி மற்றும் சரஸ்வதி. படைப்பவர், காப்பவர், அழிப்பவர் மற்றும் வாக்கு தேவதை. சீடன்: ஓ குருவே, உலக படைப்பு பற்றிய தங்களின் கொள்கைகள் அனைத்தும் பொதுவான கருத்துக்களுக்கு மாறாக இருப்பதாக தோன்றுகின்றன. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் ஆகியோரே முறையே அகங்காரம், மனம் மற்றும் ஜீவன் என்று பொதுவாக கூறப்படுகிறது. மேலும் இந்த மூன்று தத்துவங்களும் முறையே படைத்தல், காத்தல் மற்றும் அழித்தல் ஆகிய தொழில்களை செய்கின்றன என்றும், பிரம்மா அடிப்படையில் ராஜகுணத்தையும், விஷ்ணு சத்துவ குணத்தையும், சிவன் தமோ குணத்தையும் கொண்டவர்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த தலைப்புகள் தொடர்பான உண்மைகளை எனக்கும் வெளிப்படுத்தும்படி மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். குரு: உலகத்தை பற்றிய பொதுவான கருத்துக்களே தவறாக இருக்கும்போது தவறான முடிவுகள் மட்டுமே நிலைத்திருக்க முடியும். எனவே அந்த தவறான கருத்துக்களை பற்றி நான் உனக்கு விளக்குகிறேன். உலகத்தை பற்றிய கருத்து மற்றும் திரிமூர்த்திகள் பற்றிய விளக்கம். 5வது அத்தியாயம். பிரம்மா என்பவரே அகங்காரம் என்றும், விஷ்ணு என்பவரே மனம் என்றும், சிவன் என்பவரே ஜீவன் என்றும் விளக்கியுள்ளது. மேலே குறிப்பிடப்பட்டுள்ள திரிமூர்த்திகள் முறையே தமஸ், ராஜஸ் மற்றும் சத்துவம் ஆகிய 3 குணங்களை மட்டுமே குறிக்கின்றன என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆனால் பிரம்மாவே படைப்பின் கர்த்தா என்று உலகத்தில் பொதுவாக கூறப்படுகிறது. இது தவறானது. பிரம்மா படைப்பின் கர்த்தா அல்ல. பிரம்மா என்பது அகங்காரம் மட்டுமே. இந்த அகங்காரம் விஷ்ணுவாகிய மனதிலிருந்து தோன்றியது. இந்த மனமே விஷ்ணு ஆகும். அதனால்தான் பிரம்மா விஷ்ணுவின் நாபியிலிருந்து விஷ்ணுவின் கீழ் உறுப்பு பிறந்தார் என்று கூறப்படுகிறது. விஷ்ணு என்று யாரும் இல்லாத போது அங்கு பிரம்மாவும் இருக்க முடியாது, வேறு எந்த படைப்பும் இருக்க முடியாது. பிரம்மா என்பவரே அண்டஜா என்றும் அழைக்கப்படுகிறார். அண்டஜா என்றால் முட்டையிலிருந்து பிறந்தது என்று பொருள். இந்த முட்டையே நாம் காணும் இந்த பிரபஞ்சம் ஆகும். இந்த பிரபஞ்சம் நம்முடைய மனதின் ஒரு நீட்சியே ஆகும். இது ஒரு முட்டையின் வடிவத்தில் உள்ளது. முட்டையின் வடிவத்தில் அல்லது அதற்கு குறைவாக பூமியை விட பெரிதாக இருக்கும் மற்ற அடையாளங்களை நீங்கள் வானத்தில் காண்கிறீர்கள். ஒரு முட்டை. இந்த பூமியின் தோற்றம் முந்தைய பகுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல மனதிலிருந்து உண்டானது. மனமே சக்தி. இந்த சக்தி விஷ்ணுவிடமிருந்து வந்தது. விஷ்ணுவின் மனமே இந்த சுக்லா ஆகும். இந்த சுக்லா அம்பராவில் உள்ளது. அம்பரா என்றால் ஆகாயம் என்று பொருள். விஷ்ணுவே சுக்லா, அவரே அண்டமாகிய இந்த உலகத்தை தன்னுள் தாங்கி நிற்கிறார். இந்த சுக்லா பிரபஞ்சத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு முட்டை வடிவ குமிழாக தன்னைத்தானே தக்க வைத்துக் கொள்கிறது. இந்த பிரபஞ்சம் ஒரு உலகம் என்றும், நாம் இந்த பிரபஞ்சத்தை நம்முடைய இருப்புடன் தாங்கிச் செல்கிறோம் என்றும் கொள்ளலாம். இதன் நிலைமை ஒரு ஆமணக்கு எண்ணெய் தாவரத்தின் தண்டை ஒரு சோப்பு நீரில் நனைத்து பின் ஊதும்போது அதன் முனையில் வரும் பால் போன்ற குமிழியை போன்றதாகும். மலையாள மொழியில் ஆமணக்கு தாவரம் கடலவணக்கு என்று அழைக்கப்படுகிறது. அந்த சோப்பு நீர்க்குமிழி தண்டின் முனையிலிருந்து மிக குறுகிய காலத்தில் பிரிந்து வெளியே வருகிறது. இது போலவே ஜீவன் சுக்லாவிலிருந்து வெளியே வந்து மனதிற்குள் தள்ளப்படுகிறது. இந்த சுக்லா பிரிக்கப்படாமல் வெளியே தள்ளப்படும் இந்த வெற்றுமுட்டை வடிவமே பிரம்மாண்டம் என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் இதனை பிரம்மா என்று அழைக்கிறார்கள். ஆனால் இது சரியான கருத்து அல்ல. நாம் காணும் இந்த உலகம் பிண்டாண்டா என்று அழைக்கப்படும் சுக்லாவிலிருந்து உருவானது ஆகும். பிரம்மாண்டம் என்பது சுக்லாவின் தலைப்பகுதியாகும். இதுவே உலகத்தின் சேமிப்பு கிடங்காகும். இந்த சுக்லாவிலிருந்துதான் உலகம் தோன்றியது. இது மாயையின் வடிவமாகும். இது வாயுவினால் திட்டமிடப்பட்டுள்ளது. வாயு என்பது பரமாத்மா. எனவே நாம் காணும் இந்த உலகம் பிண்டாண்டா ஆகும். இந்த பிண்டாண்டா ஒரு முட்டையிலிருந்து உருவான போது அகங்காரம் வடிவம் பெறுகிறது. அதனால்தான் பிரம்மாவுக்கு அண்டஜா என்று பெயர் வந்தது. இந்த அகங்காரமே பிரம்மா என்று அழைக்கப்படுகிறது. இதுவே பிரம்மாவின் தோற்றமாகும். சீடன்: ஓ குருவே, தங்களின் விளக்கத்தின் மூலம் பிரம்மாவின் தோற்றத்தை இப்போது நான் புரிந்து கொண்டேன். ஆனால் பிரம்மாவே 4 முகங்களை கொண்டவர் என்றும், அவரே வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படைத்தார் என்றும் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் குறிப்பிடப்பட்டுள்ளதே. மேலும் மக்கள் அனைவரும் பிரம்மாவே தங்களை படைத்தார் என்று நம்புகிறார்களே. தயவு செய்து இதை பற்றிய உண்மையை எனக்கு கூறுங்கள். குரு: அது சரியே. ஆனால் உன்னுடைய முகத்தை பற்றிய உன்னுடைய கருத்து என்ன? சீடன்: சிரஸ் என்று அழைக்கப்படும் நம் உடலின் ஒரு பகுதியே முகமாகும். இதில் காதுகள், கண்கள், மூக்கு மற்றும் வாய் ஆகியவை உள்ளன. குரு: இந்த முகம் போன்ற ஒரு முகம் இல்லை என்றால் அங்கு ஏதேனும் அறிவு இருக்க முடியுமா? சீடன்: இல்லை. குரு: அப்படியானால் முகம் என்ற சொல்லின் மூலம் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? சீடன்: அதுவே அறிவு. குரு: முகம் என்பது அறிவு என்றால் இறந்த உடலுக்கு முகம் இல்லாதது ஏன்? சீடன்: ஆம், இருக்கிறது. குரு: அந்த இறந்த உடலுக்கு ஏதேனும் அறிவு இருக்கிறதா? சீடன்: இல்லை. குரு: அதற்கு அறிவு இல்லாததற்கு காரணம் என்ன? சீடன்: இறந்த உடலில் உயிர் இல்லாததால் அங்கு அறிவு இல்லை. குரு: அப்படியானால் அறிவு என்பது உயிர் இருக்கும் இடத்தில் மட்டுமே இருக்கும். சீடன்: இல்லை. குரு: அப்படியானால் அறிவு என்பது என்ன?
குரு அப்படியானால் ஜீவன் என்பது முகம் இருக்கும் இடத்திலிருந்து தோன்றும் அறிவு ஆகும். இது ஜீவனிடமிருந்து தோன்றியதால் இதுவே முகத்தின் முகமாகும். உதாரணமாக ஒரு விதையின் எந்த பக்கத்திலிருந்து உலகம் தோன்றியது? சீடன் அதன் முகப்பகுதியிலிருந்து. குரு அப்படியானால் ஜீவன் எங்கு தோன்றுகிறதோ அங்கிருந்தே முகமும் தோன்றுகிறது. சீடன் முகத்திலிருந்து. குரு இந்த தத்துவத்திலிருந்து ஏதேனும் முகம் தோன்றினால் முதலில் தோன்றுவது எது? சீடன் அதன் முகப்பகுதி. குரு அப்படியானால் எல்லாவற்றிற்கும் முதன்மையான முகம் எது? சீடன் மேல் பகுதி அல்லது கீழ்ப்பகுதி என்பதில் மேல் பகுதியே முதன்மையான முகமாகும். குரு அப்படியானால் முகம் என்பது அறிவு, மேல் பகுதி என்பது அறிவுத்திறன் ஆகும். முதலில் தோன்றியதும் தோற்றத்தின் இருப்பிடமும் ஆகும். அத்தகைய ஒரு தத்துவமே உலகமாகும். அங்கு உலகம் என்று எதுவும் இல்லை என்றால் நமக்கு இந்த உலகம் பற்றி ஏதேனும் கருத்து இருக்க முடியுமா? சீடன் இல்லை. குரு இறந்த உடலுக்கு ஏதேனும் உலகம் இருக்கிறதா? சீடன் இல்லை. குரு ஏன் இல்லை? சீடன் இறந்த உடலில் உயிர் இல்லாததால் அந்த உடலுக்கு உலகம் பற்றிய எந்த எண்ணமும் இருக்க முடியாது. குரு அப்படியானால் ஜீவனிடமிருந்து உலகம் எங்கு தோன்றுகிறது? சீடன் ஜீவனிடமிருந்து. குரு அப்படியானால் ஜீவனுக்கு உலகம் எது? குரு எனவே ஜீவனே உலகமாகும். அதுவே அறிவு ஆகும். அப்படியானால் 4 முகங்களை கொண்ட முகம் என்பது புத்தி, மனம், சித்தம் மற்றும் அகங்காரம் ஆகிய 4 தத்துவங்களை உள்ளடக்கிய அறிவை குறிக்கும். எனவே இந்த முகங்கள் இல்லை என்றால் அங்கு பிரம்மா படைக்க முடியாது. எனவே இந்த முகங்கள் இருந்தால் மட்டுமே பிரம்மா படைக்க முடியும். எனவே அங்கு அகங்காரம் இல்லை என்றால் அங்கு பிரம்மாவின் இருப்பு இருக்க முடியுமா? சீடன் இல்லை. குரு அப்படியானால் படைப்பவர் யார்? சீடன் நானேதான். குரு நீ மட்டுமே அல்ல. உனக்கு ஒரு மகன் பிறந்து அவன் யாராலோ அடிக்கப்பட்டால் நீ கோபமடைந்து அவனிடம் என்ன கேட்பாய்? கோபமடைந்து அவனிடம் உன்னுடைய மகனை அடித்தவனை பற்றி என்ன கேட்பாய்? சீடன் என் மகனை அடித்தவன் யார் என்று அவனிடம் கேட்பேன். குரு என் மகனை அடித்த பிரம்மாவின் மகன் யார் என்று நீ இது போல கேட்பாயா? சீடன் இல்லை. குரு அப்படியானால் பிரம்மாவின் 4 முகங்கள் என்பது புத்தி, மனம், சித்தம் மற்றும் அகங்காரம் ஆகும். இவை இல்லாமல் எதையும் படைக்க முடியாது. உதாரணமாக படைப்பு என்பது ஒரு குழந்தைக்கு சாத்தியமில்லை. அதற்கு காரணம் அதனிடம் மனம் மற்றும் சித்தம் ஆகியவை இல்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் அதனிடம் புத்தியும் தோன்றும். அந்த நேரத்தில் அது நான் என்று சொல்லத் தொடங்கும். அந்த நான் என்பது முழுமையடையாத போது அது எதையும் படைக்க முடியாது. அந்த நான் முழுமையடையும் போதுதான் அகங்காரம் தோன்றுகிறது. அதுவே புத்தியாகும். உதாரணமாக ஒரு வயது வந்த மனிதன் படுக்கையிலிருந்து எழ முடியாமல் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நேரத்தில் அவனிடம் மனம், சித்தம் மற்றும் புத்தி ஆகியவை இருப்பதில்லை. சீடன் ஆம். குரு அந்த நேரத்தில் அவனிடம் அகங்காரம் இருக்கிறதா? சீடன் இல்லை. குரு அப்படியானால் அவனால் ஏதேனும் ஒன்றை உருவாக்க முடியுமா? சீடன் இல்லை. குரு ஏன் முடியாது? சீடன் ஏனென்றால் நான் என்னும் அகங்காரமே அந்த நேரத்தில் மிக குறைந்த வலிமையுடன் இருக்கிறது. குரு அப்படியானால் எதையும் படைக்க தேவையான தத்துவங்கள் எவை? சீடன் மனம், சித்தம், புத்தி மற்றும் அகங்காரம் ஆகியவையே அத்தியாவசியமானவை ஆகும். குரு எனவே இந்த 4 நிலைகளே 4 முகங்கள் என்று கூறப்படுகின்றன. எனவே 4 முகங்களை கொண்ட பிரம்மா என்பது இந்த 4 முகங்களை உடைய பிரம்மாவை குறிக்கும். இவை இல்லாமல் பிரம்மாவால் எதையும் படைக்க முடியாது. இப்போது தங்களின் இந்த 4 நிலைகளான புத்தி, மனம், சித்தம் மற்றும் அகங்காரம் ஆகியவற்றை கொண்ட சுயமே பிரம்மா என்பது தெளிவாகிறது. ஆனால் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் பிரம்மாவுக்கு ஒரு மனைவியும் மகளும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது. பிரம்மா சரஸ்வதி என்ற தன் மகளையே திருமணம் செய்து கொண்டதாகவும் அதன் பிறகு பிரம்மாவே தன் சுயத்தை அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் பொருள் என்ன? குரு சரஸ்வதி என்பது பிரம்மாவின் மகள் என்றால் அது வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் எங்காவது பிரம்மா தன் மகளை திருமணம் செய்து கொண்டார் என்று கூறப்பட்டுள்ளதா? சீடன் இல்லை. குரு அல்லது பிரம்மாவுக்கு சரஸ்வதி என்ற பெயரில் ஒரு மகள் இருந்ததாகவும் பிறகு பிரம்மா அவளையே திருமணம் செய்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளதா? சீடன் இல்லை. குரு மேலும் ஒரு பெண்ணால் தாயாக மாற முடியுமா? சகோதரி, மனைவி மற்றும் மகள் ஆக முடியுமா? எந்த விதத்திலும் இது நியாயமானதாக இருக்க முடியுமா? பிரம்மா தன் தாயையே திருமணம் செய்து கொண்டார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் அவள் சகோதரியாகவும் மகளாகவும் மாற முடியுமா? சீடன் இல்லை. குரு இல்லையெனில் பிரம்மா தன் சகோதரியையே திருமணம் செய்து கொண்டார் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் அவள் தாயாகவும் மகளாகவும் மாற முடியுமா? சீடன் இல்லை. குரு எனவே எந்த ஒரு பெண்ணும் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள 4 உறவுகளாகவும் மாற முடியாது. அது உண்மையாக இருந்தால் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் நாம் எவ்வாறு நம்புவது? குரு நாம் அப்படி சொல்ல முடியாது. அவை பொய் அல்ல.
வேதங்களையும் சாஸ்திரங்களையும் படைத்தவர்கள் யார்? சீடன், முனிவர்கள். இது எனது நம்பிக்கை. குரு, அத்தகைய முனிவர்கள் பொய் சொல்வார்களா? சீடன், இல்லை, அது ஒருபோதும் சாத்தியமில்லை. குரு, அனுபவ அறிவு பெற்ற முனிவர்கள் தங்களின் அனுபவங்களையும் மக்கள் அறிய வேண்டிய உண்மைகளையும் எழுதியுள்ளனர். அவர்கள் எழுதியதை மக்கள் புரிந்து கொள்ளாமல் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். சரஸ்வதி என்பது பிரம்மாவின் மகள், மனைவி மற்றும் தாய் என்று அவர்கள் எழுதியதற்கு போதுமான காரணங்கள் உள்ளன. எனவே நாம் பிரம்மா யார் மற்றும் சரஸ்வதி யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 4வது அத்தியாயத்தில் பிரம்மா என்பது இந்த உடலை தன் உடலாக கருதும் அகங்காரம் என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் உண்மையில் அது உடல் அல்ல. எனவே இந்த ஜடம் பௌதிக உடல் பிரம்மா ஆகும். சமஸ்கிருத மொழியில் சரஸ்வதிக்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன, மேலும் பல்வேறு காரணங்களால் இந்த பெயர்கள் பெறப்பட்டுள்ளன. பஞ்சேந்திரியங்களில் 5 உணர்வு உறுப்புகள். சரஸ்வதி என்பது வாக்கு அல்லது சொல் ஆகும். எனவே சொல் என்பது சரஸ்வதி ஆகும், இதுவே நாக்கு ஆகும். அவள் பிரம்மாவின் மகள் என்று சொல்வதற்கு காரணம் இந்த ஜடமாகிய பிரம்மாவிலிருந்துதான் இந்த சொல் தோன்றியது. இந்த ஜடம் இல்லை என்றால் அங்கு ஏதேனும் நாக்கு அல்லது சொல் இருக்க முடியுமா? சீடன், இல்லை. குரு, அப்படியானால் நாக்கு அல்லது சொல் எங்கிருந்து தோன்றுகிறது? சீடன், இந்த ஜடத்திலிருந்து. குரு, இந்த ஜடத்தில் நாக்கு இருப்பதாக இருப்பதால் இந்த ஜடத்தின் நாக்கு யார்? சீடன், அந்த நாக்கு ஜீவனிலிருந்து தோன்றியது. குரு, அதனால்தான் சரஸ்வதி பிரம்மாவின் மகள் என்று அழைக்கப்படுகிறாள், ஏனெனில் வாக்கு அல்லது சொல் பிரம்மாவாகிய ஜடத்திலிருந்து தோன்றுகிறது. சீடன், ஓ குருவே, நாக்கு என்பது பெண்ணை குறிக்கிறதா அல்லது ஆணை குறிக்கிறதா? தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். குரு, பெண் என்றால் சக்தி, ஆற்றல். சக்தி இல்லை என்றால் உலகம் இல்லை. இந்த உலகம் சக்தியிலிருந்து தோன்றியது. அந்த சக்தி என்பது ஒளியாகும். ஒளி இல்லாமல் அங்கு எந்த சக்தியும் இல்லை மற்றும் எந்த உலகமும் இல்லை.